அடுத்து மிட்சுபிஷி லான்சர் ஆனது. ஆனா நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இது லான்சர் கிடையாதுன்னா மிட்சுபிஷில சிடியா 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். நீங்க ட்ராக் ஓட்டுறதுக்கான சூப்பரான ஒரு வண்டிங்கண்ணா. மார்க்கெட்ல ஒரு 2-3 வண்டி தான் இருக்கு. அதுல இந்த வண்டி ஒரு ஆப்டா பொருந்துற வண்டி. 2012 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா. வண்டி கிளீன், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. வண்டியில பெருசா டென்டோ ஸ்கிராச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா. வண்டியோட ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓஎம் அலாய் வீல்ஸ் வந்துரும்னா. அது போக ஸ்போர்ட்ஸ் அப்படின்றனால உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் பாத்தீங்க மோமோ அலாய் வீல். ஓகே, ஆல்டர் பண்ணாதுன்னா இது டைரக்டா மோமோ ஸ்டியரிங் வந்து பாத்தீங்க கம்பெனிலே வருது. சிடியால உங்களுக்கு செலக்ட் பேசிக் மாடல்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப். உங்களுக்கு சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துரும். அது போக அந்த வண்டி வெளியே ரோடு வியூல பாக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்பாய்லர் முத கொண்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டினா. ஒரிஜினல் ஸ்பாய்லர் அப்படியே வந்துருங்க. அது போக டயர் பாத்தீங்க அப்படின்னா 4 டயருமே எஸ்டி டயர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா. உங்களுக்கு டயர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டி இன்ஜின் தரம் அப்படி இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு இந்தியாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு 200 to 250 வண்டி தான் வந்ததுன்னா. ஏன்னா ட்ராக் ஓட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி. இந்த வண்டியோட ரேட்டு சஸ்பென்ஸான பிரைஸ். நீங்க வேணும், ஏன்னா இந்த வண்டி எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வண்டியை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. அவங்க நீங்க நேரா கால் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு சூப்பரான ரேட்டு நம்ம சொல்லிடலாம்.